அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வு பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்படி கேட்பாங்க, என்ன நடக்குதுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி நம்ம சேனல்லையுமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போது நம்ம எதுக்காக இதை திரும்ப ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இப்போது டெட்டில் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு நியமன தேர்வு படிக்கிறதுக்கு எல்லாம் ஆரம்பித்தாச்சு. ஆனால் சைட் பை சைடாக டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour மட்டும் தமிழுக்கு ஒதுக்கணும். அது அப்படி படிச்சிங்கன்னா தான் நம்மளால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிளியர் பண்ண முடியும். நீங்கள் லாஸ்ட் டைம் நடந்ததோட ரிசல்ட்லேயே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 50% இல்லைனா அபோவ் 50% அவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா தகுதி தேர்வுலையே கிளியர் பண்ண முடியாமல் அவங்களோட பார்ட் பியோட கொஸ்டின் கரெக்ஷனுக்கே போகாமல் அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு நிறையா பேருக்கு. அதாவது தகுதி தேர்வில் இந்த அளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுமே நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு புது அனுபவமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா கொஸ்டின் பயங்கர ஸ்டாண்டர்டாக தான் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு விஷயம் நம்ம எதுக்காக நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட கான்ஃபிடென்ட்டை குருட்டுத்தனமான கான்ஃபிடென்ட்டை நம்ம வளர்த்துக்கக்கூடாது இல்லையா. தமிழ் தகுதி தேர்வு தானே, தமிழ் தானே, நம்மளுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தானே. ஈவன் நம்ம தமிழ் மீடியத்திலே கூட படிச்சிருந்தாலுமே தமிழ் நம்மளுக்கு பிடிக்குங்கிறது வேறு. அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பாஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு தமிழ் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், படிச்சிருக்கலாம். ஆனால் இப்போது 10th 11th 12th ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு, அதுவும் 11th 12th பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்திங்கன்னா சில பேர் லாங்குவேஜே மாறி கூட எடுத்துருக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, லாங்குவேஜுக்கு தமிழே எடுத்திருந்தாலுமே நம்ம அந்தளவுக்கு லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா கட் ஆஃப் வேணுங்கிறக்கா மெயின் சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருப்போங்க. அதனால் தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு லாங் கேப்பாகவே டச் விட்ட மாதிரி தான் இருக்கும். காலேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதாவது பாஸ் பண்ணால் போதும் அந்த ரேஞ்சில் தான் இருந்திருப்போம். அது நியாயமான விஷயம் தான், ஏன்னா அப்போதைக்கு அது போதும் நம்மளுக்கு. ஆனால் இப்போதைக்கு சூழ்நிலை என்ன மாறிடுச்சு, தமிழில் தகுதி தேர்வில் எலிஜிபிள் ஆனால் தான் நம்மளோட சப்ஜெக்ட் கொஸ்டினே கரெக்ஷனுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு உண்டான மெத்தடை படிக்க ஆரம்பிச்சிடணும். அதாவது எந்த மெத்தடில் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம மைண்டில் அடிக்கடி ரீகால் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உள்ள கண்டென்ட்டை எடுத்து அதை ரெகுலராக டெய்லி 1/2 hour to 1 hour படிச்சுட்டே வருவோம். இப்போ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்னு இருக்குது. 10th புக்கு மட்டும் தமிழ் தகுதி தேர்வுக்கு போதும் தான். ஆனால் அதில் ஒரு சின்ன பிட்டு கூட, ஒரு சின்ன வேர்டு கூட மிஸ் ஆகக்கூடாது. அப்போ தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். 10thலேயும் நம்ம அரைகுறைமாக படிச்சுட்டு மற்ற 6 to 10th வரைக்குமே சில பேர்லாம் படிப்பாங்க. அப்படின்னாலுமே எல்லாத்துலேயும் அரைகுறைமாக படித்தோம்னா அது கொஸ்டின்ஸ் வரதை பொறுத்து மாட்டிக்குவோம். ஆனால் 10th லைன் பை லைனாக ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணிட முடியும். அதனால தான் நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கு கம்பல்சரி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அதில் பாஸ் பண்ணால் தான் நம்மளோட பார்ட் பி கொஸ்டினையே கரெக்ஷனுக்கு எடுக்கிறாங்க. அது நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் பார்த்திங்கன்னா 10th இப்போ இயலுமே பார்த்திங்கன்னா குறைச்சிட்டாங்க. 7 இயலாக தான் இருக்குது. லைன் பை லைனாக ஒரு கோர்வையாக படித்து வச்சுக்கணும். விட்டு விட்டாக படிக்க முடியாது. ஆனால் விட்டால் மனப்பாடம் பண்ண வேண்டியதை நம்ம இப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட் லெசன் எடுத்துட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நிறையா பெயர் வகைகள் இருக்குது இல்லையா. அந்த ஃபஸ்ட் லெசன்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது. அது கண்டிப்பாக 2 மார்க்காக இருக்க தான் சான்சஸ் அதிகம் இருக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட் லெசன் நல்லா படித்தோம்னா ஒரு 2 மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எந்தெந்த டாப்பிக்லலாம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வருதோ அந்த டாப்பிக்கெல்லாம் எடுத்து இந்த February month ஃபுல்லாக நம்ம படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா மார்ச் மாதத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா இயல் பை இயலாக படிக்கலாம். மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இயல் பை இயலாக படித்து முடிச்சிடலாம். மே ஜூன் ஃபுல்லாக என்ன பண்ணலான்னா கொஸ்டின் ஃபார்மேட்டில் அதை மாற்றி நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்காது. அதனால் அதுக்கு உண்டான முயற்சியாக தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த அடியோட பெயர் வகைகளை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். இதை அப்படியே பாருங்கள். இதை அப்படியே ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகிரும். நீங்கள் மனப்பாடமே பண்ண வேணாம். அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வீடியோஸ் போட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ண வேணாம். வேறு வழியே இல்லாத 1-2 மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். அது ஃபார்மேட் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் ஏல 30 கொஸ்டின் வரும்.
ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின் வந்து 2 மார்க் கொஸ்டினாக இருக்கும். பேலன்ஸ் உள்ள 10 கொஸ்டின் தான் 1 மார்க் கொஸ்டின்னு. அப்போ மொத்தம் 50 மார்க் எழுத போகிறீங்க. 20 மார்க் பாஸ் ஆகணும். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 50% வந்து ஃபெயில் ஆனதை தாண்டி நிறையா பேர் பார்த்திங்கன்னா 18, 17 அந்த மாதிரி நிறைய பேர் 19 இந்த மதிப்பெண்கள் தான் நிறையா பேர் இருந்தாங்க. அதனால் நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை ரொம்பவும் சாதாரணமாக நினைக்க முடியாது. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு படி. இதில் ஏறி நின்னால் தான் அடுத்த படிக்கே போக முடியும். அதனால் இதை பார்த்து நம்ம பயந்துக்கவும் வேணாம். 10th மட்டும்தானே படிச்சிடலாம், அதுக்காக அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி சின்ன ஒரு குட்டி டாபிக் மட்டும் ஃபஸ்ட் லெசனில் இயல் 1ல் குட்டி இது மட்டும் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இயல் 1ல் நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. இந்த இயல் 1 படிச்சிங்கன்னா 2 மார்க் கேரண்டி. அதுக்கு தொடர்ந்து நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம். நீங்கள் வந்து டெய்லி ரொம்ப நேரம்லாம் ஒதுக்க வேணாம், ½ அன் ஹவர் ஒதுக்குங்க. பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக. மார்ச் மாதத்துலேருந்து நம்ம இயல்பை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஃபார்மேட்டில் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள், அடிவகைகள் வருது. இப்போ வந்து நம்ம அடியின் பெயர் வகைகள் வந்து பார்க்கலாம். அடியின் பெயர் வகைகளில் வந்து தாவரங்களின் அடிப்பகுதியை வெவ்வேறான சொற்களில் குறிப்பிடும் வழக்கம் பாவாணரால் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது அடிப்பகுதியை வந்து வெவ்வேறான சொற்களால் தான் வந்து, அதாவது ஒவ்வொரு செடியோட அடிப்பகுதிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு இருந்திருக்கு அந்த பழக்கம் அப்படிங்கிறத யாருனால எடுத்துக்காட்டப்பட்டுள்ளதுன்னா பாவாணர். அப்போ இந்த மாதிரி வந்து அடிவகைகள் இருக்குது. ஒவ்வொரு செடிக்கு தனித்தனியாக எல்லாத்தையும் மொத்தமாக அடின்னு சொல்லலை, ஒவ்வொரு செடியோட அடிவகைகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அப்படிங்கிறத யார் எடுத்துக்காட்டினாங்கன்னு கேட்டாங்கன்னா பாவாணர்னு ஞாபகம் வச்சுக்குங்க. இதை இப்போ எப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறது, அதாவது மனப்பாடம் பண்ணாமல் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணுவோம். க்ளூ வச்சு படிப்போம். இப்போ நம்ம வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னா, நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்ச இதுலேருந்து ஆரம்பிக்கலாங்க. இது நம்மளுக்கு தெரியும். நம்ம வீட்டிலலாம் வந்து நம்ம வழக்கு சொல்லுதா இல்லையா, நம்ம காதில் கேட்டிருப்போது. கீரை தண்டு சொல்லுவாங்க, வாழைத்தண்டு. இது ரெண்டுமே நம்ம வந்து பழக்கத்தில் உள்ள பேர் தான். அதனால் இதில் குழப்பம் வராது. அதனால் இவ்வளோ ஈஸியாக அவங்க கேட்கவும் மாட்டாங்க. கீரைத்தண்டு, வாழைத்தண்டு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக கேட்டாங்கன்னா லக்கு தான். கீரைத்தண்டு, வாழைத்தண்டு. அடுத்தது இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது கம்பல்சரியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து குறும்பு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அப்போ உள்ள வாத்தியாரெலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கிரவுண்டில் உள்ள புளிய மரம், வேப்ப மரம், அதில் உள்ள குச்சியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒடிப்பாங்க. குச்சியை ஒடிச்சு அதை தான் வந்து அடிப்பாங்க. அந்த குச்சியை பார்த்தாலே பசங்க பயந்து ஓடிடுவாங்க. அப்போ அதுதான் வந்து இப்போ புளி, வேம்பு அதோட வந்து உள்ளிட்ட மரங்களை வந்து அதோட அடிப்பகுதியை அடின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதை வச்சு அடித்தாங்க, அதனால் அடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெட்டி மிளகாய் செடி. நெட்டி மிளகாய் செடி இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கோல், அதாவது வந்து கோல் மூட்டின்னு அந்த காலத்தில் ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டு பண்ணிங்களா, சண்டை மூட்டி வரவங்கள கோல் மூட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ கோல் மூட்டி. அப்போ கோல் மூட்டி அந்த டீ சவுண்டு வருது இல்லைங்களா, அப்போ நெட்டி மிளகாய் செடி அப்படி ஞாபகம் வச்சுங்க. டி கோல் மூட்டி யார், நெட்டி மிளகாய் செடி. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, மறக்காது. கோல் மூட்டி சண்டை வந்து 2 பேத்துக்கும் ஏதாவது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி விடுறவங்கள அப்படி சொல்லுவாங்க. அதை பார்த்து நெட்டி மிளகாய் செடி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரும்பை யார் விரும்பி சாப்பிடுவா, யானை. யானைக்கு தமிழ் பெயர் என்ன, களிறு. ஆனால் அந்த லீ வேறு, அது வந்து இந்த காளி குட்டி லீ வரும். இது பார்த்திங்கன்னா இந்த லீன்னு ஞாபகம் வச்சுங்க. பேரமா அந்த லீ மட்டும் மாறு, களிறுன்னு போட்டு லீயை மாற்றிடுங்க. அப்போ கரும்போட அடிப்பகுதி களி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மூங்கில் வந்து மூங்கில் களை. இது நீங்கள் படிச்சுக்கோங்க. மூங்கிலோட அடிப்பகுதி களை. நெல்லுக்கும் கேழ்வரகும் என்ன சொல்லுவாங்க, நெல் தாங்க, கேழ்வரகு தாங்க, சிறுதானியம் தானே, அப்போ தாங்க, அப்போ தாள். நெல் தாள், கேழ்வரகு தாள், நெல் தாள், கேழ்வரகு தாள். இப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த மாதிரி ஏதாவது க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து இதே மாதிரி அடுத்த பார்ட்டில் வந்து அடுத்த வீடியோவாக போடுறேன்.
தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகிறோம், கவர்மெண்ட் ஜாப் போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உழைப்பு என்றுமே வீணாகாது. வெற்றி நமதே. கவர்மெண்ட் ஆசிரியர்களாக மாறப்போகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.